தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது. இந்த டாக்குமெண்ட்ல தானே கையெழுத்து வாங்கின. பொறுக்கிக்கோடா மூர்த்தி, அவனை கூட்டிட்டு போ. இதுக்கு மேல ஒழுங்கா இருந்துக்க. விடுங்க மாமா, பொறுமையா விடுங்க. விக்னேஷ், விக்னேஷ், அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் கோவத்துல தான் இப்படி பண்ணிட்டான். விக்னேஷ், போலீஸ் யூனிஃபார்ம்ல பொறுக்கி அமிச்சிட்டு என் பிள்ளைய அடிச்சு அவமானப்படுத்திட்டு பின்னாடியே வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி சமாதானப்படுத்துறீங்களா? அத்தை, சம்மந்தி அம்மா, அவன் இப்படி ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு தான் நாங்க பின்னாடியே வந்தோம். நீங்க எங்களை தப்பா நினைக்காதீங்க சம்மந்தி அம்மா. ஒழுங்கு மரியாதையை இங்க இருந்து போயிடுங்க. இருக்கிற கோவத்துக்கு அப்படியே கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன், பாத்துக்குங்க. போங்க இங்க இருந்து. சம்மந்தி அம்மா. என்ன சம்மந்தி அம்மா? போங்கன்னு சொல்றேன்ல. விக்னேஷ், நான் சொல்றது கொஞ்சம். கையல், வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. போங்க இங்க இருந்து. போன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. போங்க, பேசாதீங்க சம்மந்தி அம்மா. பேசாம போ மரியாதையா. போங்க வீட்டை விட்டு. வா, அப்புறம் பேசி. வந்துட்டாளுங்க. சிப்ப வாமா. மா, சம்மந்தி அம்மா. போங்க. மாமா, மாமா, மா, பாத்து. மா, வாமா, பேசிக்கலாம். வாமா, பேசிக்கலாம். வாமா, நீ அழாத. வா முதல்ல. மா. விக்னேஷ், உனக்கு ஒண்ணு இல்லையே? அடிக்கடி எதுவும் படலையே? கொலகார பையன். கொஞ்சம் விட்டு இருந்தா உன்னை கொன்னே போட்டிருப்பான்டா. இதுக்காக தான் சொன்னேன், அந்த குடும்பத்தோட சகவாசமே வேண்டான்னு. போதும்பா, நீ பட்ட அடியும் போதும், அவமானமும் போதும். இதுக்கப்புறம் அந்த தேவியும் உனக்கு வேண்டாம், அவ வயித்துல பிறந்த அந்த குழந்தையும் வேண்டாம். மொத்தமா இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாத்தையும் தலைமுழுகிடு. அறிவு இருக்காடா உனக்கு? என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் விக்னேஷ் இந்த வீட்டோட மாப்பிளடா. அவரை போய் அடிக்கலாமா? ஏதோ ரோட்ல போறவனை அடிக்கிற மாதிரி அடிக்கிற. அதனால வரப்போற பின்விளைவுங்க என்னன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணி 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா நல்ல நாள் அதுவுமா வீடேறி போய் அடிச்சிட்ட. இதனால தேவியோட வாழ்க்கை தாண்டா பாதிக்கும். சேர்த்து வைக்க வேண்டிய நாமளே அவங்கள பிரிச்ச மாதிரி ஆயிடாதா? அக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது. என்ன தைரியம் இருந்தா நல்ல மாதிரி நடிச்சு ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு போயிருப்பான். அத பாத்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? குழந்தைய விட்டுட்டு தேவி எப்படிக்கா சந்தோஷமா இருப்பா? டேய், அவர் கையெழுத்து மட்டும் தாண்டா வாங்கினாரு. தேவி கிட்ட இருந்து இப்பவே குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு போகலையே. அவசரப்படாம பொறுமையா இருந்திருந்தேனா அவர்கிட்ட பேசி புரிய வச்சிருக்கலாம். எவ்வளவுக்கா பொறுமையா இருக்கணும்? கோர்ட்ல வச்சு தேவி கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு கொண்டு போற வரைக்குமா? இவ்வளவு கிரிமினலா யோசிச்சு இந்த வேலையை பார்த்திருக்கான். அவங்கிட்ட என்ன பேசி புரிய வைக்க போறீங்க? மனுஷ ஜென்மமா இருந்தா புரிய வைக்கலாம். ஆம்பளையா இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு வெக்கப்படணும். ஒரு பொண்ணை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டோமேனு தலை குனியணும். கொஞ்சம் கூட குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம அவனோட ஈகோக்காக பெத்த தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் அந்த ஆள் கிட்டயும் அவன் அம்மா கிட்டயும் தேவியோட வாழ்க்கைக்காக எவ்வளவு கெஞ்சிருப்போம், எவ்வளவு பொறுமையா இருந்திருப்போம். அதனாலதான் இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆணவம் அதிகமாயி கால்ல போட்டு மிதிப்பாங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு அடங்கி போகணும்னு அவசியமே இல்லக்கா. எனக்கு தெரிஞ்சு தேவிக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறது தான் நல்லது. அப்படி நடந்தா மட்டும்தான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லன்னா காலம் முழுக்க ஓரமா உட்காந்து கண்ணை கசக்கிட்டு தான் இருப்பா. டேய், என்னடா வார்த்தை பேசுற? என்ன பேசுறோன்னு யோசிச்சுதான் பேசுறியா? அவளோட வாழ்க்கைக்கு நல்லது பண்றேன்னு அவ வாழ்க்கை நீயே கெடுத்துறாத. என்னமா கெடுக்கிறதுக்கு இருக்கு? டேய், இதுக்கு மேலன்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க உறவு முடிஞ்சு போச்சுன்னு நீயே முடிவு பண்ணிடாத. நீங்க யோசிக்கிற மாதிரி ஒரு பெத்த தாயா என்னால யோசிக்க முடியாதுடா. இது தேவியோட வாழ்க்கை. இத பாரு, எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு துணை தேவைடா, அவ்வளவுதான். அண்ணன் நான் இருக்கேன், தம்பி நான் இருக்கேன்னு
நான் பாத்துக்க மாட்டேனான்னு வாய் கிழிய கேட்கலாம். ஆனா காலப்போக்குல யார் யாரோட வாழ்க்கை எப்படி மாறும்னே தெரியாது. நீங்கெல்லாம் எதிர்காலத்துல எப்படி மாறுவீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் உங்க வாழ்க்கைய பார்த்து நீங்க போயிட்டீங்கன்னா அவளோட வாழ்க்கை என்ன ஆகுறது? உங்க அப்பாவை இழந்துட்டு உங்களை எல்லாம் வளர்க்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் பெரிய போராட்டத்தையே சந்திச்சிருக்கேன். ஒரு ஆம்பளை துணை இல்லாம தனியா ஒரு பொம்பளையால இந்த சமுதாயத்துல நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? அது சாதாரண விஷயம்னு நீ நினைக்கிறியா? உங்க அப்பா இறந்தப்போ நீ சின்ன பையன். காசு பணத்துக்காக கஷ்டப்படுறோன்னு மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா அதை தாண்டி வெளியில சொல்ல முடியாத பல கஷ்டங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த கஷ்டம் ஏன் பொண்ணுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் ஒரு தாயா நான் பரிதவிக்கிறேன். அந்த வலி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லி காட்டுறதா நினைக்காத. பொன்னையும் ஷாலினியும் சேர்த்து வைக்க கூடாதுன்னு அவங்க அம்மா எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, எவ்வளவு சண்டை போட்டாங்க. அப்ப சொல்ல வேண்டியது தானே, 2 குடும்பத்துக்குள்ள சண்டை வருது, நாம சேர வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்க வேண்டியது தானே. ஆசைப்பட்டவளோட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக எல்லாரையும் எதிர்த்து எல்லா பிரச்சனையும் கடந்து பொண்ணா வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, அதே மாதிரிதான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவி அவ புருஷனோட தான் சேர்ந்து வாழணும்னு நாங்க நினைக்கிறோம். அதுல என்னடா தப்பு இருக்கு? அது வேற இது வேறமா. என்னடா வேற வேற? எல்லாருக்கும் வாழ்க்கைங்கிறது ஒண்ணுதான். நீ இல்ல, தேவியே சொன்னாலும் அவ விக்னேஷோட சேர்ந்து வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். இத பாரு, தேவி நிலைமைய புரிஞ்சுக்கோ. நீ அவளோட வாழ்க்கைய மட்டும் தான் பார்க்கணும். நீ மாப்பிள்ளைய அடிச்சது தப்பு. அடுத்து அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. நீ ஆரம்பிச்ச பிரச்சனைய நீயே சரி பண்ணிடு. அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. இது மன்னிப்பா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ நம்ம பேச்சு வாக்குல எல்லா பிரச்சனையும் என்னாலதான் ஏன் பக்கம் திருப்பி விட்டுட்டு இருக்க? என்னமோ அவர் உண்மையிலேயே திருந்தி வந்து தேவி ஏத்துக்கிறேன்னு சொன்ன மாதிரியோ, அவ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நான் தான் அவரை அடிச்ச மாதிரியும் சொல்ற. அண்ணே, அம்மா அந்த அர்த்தத்துல சொல்லல. அவங்க சொல்ல வருது என்னன்னு புரிஞ்சுக்கோ. என்ன இருந்தாலும் அவசரப்பட்டு நீ அவர் மேல கை வச்சிருக்க கூடாது. இதுக்குதான் இங்க இருந்து கிளம்பும் போதே பொறுமையாரு, அவசரப்படாதுன்னு சொன்னேன். எங்க கேக்குற நீ? என்னக்கா நீ இப்படி பேசிட்டு இருக்க? இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்கணுங்கிறீங்க? சரி, பொறுமையா இருக்கிறதுனா அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், குழந்தைய பிரிச்சு கூட்டு போட்டோம், அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டோன்னு அது வரைக்கும் நீங்களும் பொறுமையா இருக்க வேண்டியதானே? ஏன் ரியாக்ட் பண்றீங்க? இங்க பாருங்க, இது நாள் வரைக்கும் எதுவும் பேசாம எழுத்து எழுப்புக்கெல்லாம் போய் கண்டுக்காம இருந்ததுனால்தான் பிரச்சனை இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கு.